வணக்கம். ஆல்ஃபா சிஸ்டம் சென்னை. நம்ம ஏற்கனவே இந்த பிஆர்சி மிஷின் பார்த்துருக்கோம். ஒரு காய்கறி கடையில் எப்படி இது உபயோகப்படுத்துவாங்க, ஒரு பழங்கள்லாம் விற்கிற கடையில் எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்றதுலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க்கு தரேன். நீங்கள் அதை அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் இந்த பீஸ்லாம் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். உதாரணமாக நான் ஆலன் போல்ட் வச்சுருக்கேன். இது சைஸ் 6/30 எஸ்எஸ்ல இருக்கிறது. இதே ஆலன் போல்ட் 6/30. இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், திக்னு வெயிட் கம்மியாக இருக்கும். இதுவும் 6/30 தான். இது ஆலன் போல்ட் 6/35. இது வந்து 6/30, 6/35. இது ஆலன் போல்ட் 8/30. இப்போ இதெல்லாம் மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீஸெல்லாம் நீங்கள் 100 பேக் பண்ணணும், இல்லை 1000 பேக் பண்ணணுன்னா நீங்கள் எப்படி இதை கவுண்டிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி எப்படி கவுண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ. நான் ஏற்கனவே இந்த 6/35 அதை M1ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 6/30 எம்எஸ்ல இருக்கிறது நம்பர் 2ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6/30 எஸ்எஸ் அது வந்து M3ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 8/30 எஸ்எஸ்ல இருக்கிற ஆலன் போல்ட்டை M9ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ 6/35 இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதை வந்து நான் M1ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ M1 ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் வந்து 50 பீஸ் இருக்குன்னு சொல்லுது. நான் இது 50ன்னு ஏற்கனவே கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை 44 இருக்குன்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் கையில் 6 பீஸ் இருக்கும். 45, 46, 47, 48, 49, 50. இது மாதிரி நம்ம 100 பேக் பண்ணுறதுக்கோ இல்லை 1000 பேக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்று நம்ம யூஸ் பண்ணி இதை பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது 6/30 இதை வைக்கிறேன். இதை வந்து நான் M2ல ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ M2 ப்ரெஸ் பண்ணணும். M2 ப்ரெஸ் பண்ணால் 20 பீஸ் இருக்குன்னு சொல்லுது. இது நான் 20 பீஸ் தான் கவுண்ட் பண்ணி போட்டிருந்தேன். பாருங்க, 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ 16ன்னு டிஸ்பிளேல காட்டுது. 17, 18, 19, 20 எவ்வளோ துல்லியமாக இருக்குது பாருங்க. இது 8/30 எஸ்எஸ் இதை வைக்கிறேன். இதை வந்து M9ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே M1, M2, M3, M4லாம் கீஸ் டைரெக்டாகவே இருக்குது. M9 கீ வந்து இதில் இருக்காது. ஸோ நம்ம அப்போ ரீகால்ற ப்ரெஸ் பண்ணிவிட்டு 9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோன்னா இது 49 பீஸ் இருக்குன்னு காட்டுது. இதில் 49 பீஸாக இருக்குது. இதில் 3 பீஸ் எடுத்துட்டேன். இப்போ 2 பீஸ் எடுத்துட்டேன். 44ன்னு காட்டுது. 45, 46, 47, 48, 49 எவ்வளோ துல்லியமாக இருக்குது பாருங்க. இது அடுத்தது 6/30 எஸ்எஸ்ல இருக்க ஆலன் போல்ட்டு. இது வந்து M3ல ஸ்டோர் பண்ணி வச்சேன். இந்த M3 ப்ரெஸ் பண்ணால் இதில் 45 பீஸ் இருக்குன்னு சொல்லுது. ஒரு 3 பீஸ் எடுத்துட்டேன். இப்போ 42ன்னு காட்டுது பாருங்க. 43, 44, 45 இது மாதிரி நீங்கள் என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறீங்களோ அதெல்லாம் 100 இல்லை 1000 பேக் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே எஸ்எஸ்ன்றதுனால உங்களுக்கு ரெஸ்ட்டு படியாது. லேசாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி 100 வகையான பொருளோட எண்ணிக்கையே இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.